கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போஸ்தலர் பவுல் பேதுருவின் மாய்மாலத்தை கண்டித்து எழுதுகிற போது சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியத்தையும் இங்கு தெளிவாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். புறஜாதியாராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் நீதிமானாக்கப்படுவதற்கு இதுவே சத்தியம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. கலாத்தியர் மத்தியில் பவுல் இந்த அடிப்படை சத்தியத்தை உபதேசம் பண்ணுகிறார். இந்த உபதேசத்தில் அவர் நிறைத்து நிற்கிறார். கலாத்தியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் பவுல் இந்த உபதேசத்தை தெளிவுபடுத்தி உறுதி பண்ணுகிறார். யூத மார்க்கத்தமைந்த விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். தங்கள் பாவம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் விசுவாசித்தால் கிறிஸ்துவில் அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசம் பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதாக யூத மார்க்கத்தமைந்த விசுவாசிகள் விசுவாசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் தேவையற்றதாகவே இருக்கும். இவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆகும்படி யூதர்களும் நாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் பாவிகளாக காணப்படுகிறார்கள். இவர்களுடைய பாவத்திற்கு கிறிஸ்து காரணர் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் என்பது யூத மார்க்கத்தின் உபதேசம். அந்த உபதேசத்தில் இருந்து விட்டு பிரிந்து யூத மார்க்கத்தமைந்த விசுவாசிகள் கிறிஸ்துவை பற்றிக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கும்படி நாடுகிறார்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இது புதிய அனுபவம். நியாயப்பிரமாணத்தின் கிரியை பழைய அனுபவம். பழைய சுபாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள் புதிய சுபாவத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட பின்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தான் நீதிமான் ஆவதில்லை என்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மாத்திரமே தான் நீதிமான் ஆக்கப்படுவதாகவும் உறுதியாக சொல்லுகிறார். யூத மார்க்கத்தின் பழைய உபதேசத்தை இடித்து போட்டு கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி கொண்டார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்கள் இடித்து போட்டவைகளை மறுபடியும் கட்டுகிறவைகளாக இருப்பார்கள். பவுல் அப்படி இருக்க விரும்பவில்லை. பவுல் தான் இடித்து போட்டதை மறுபடியும் கட்டினால் அவர் பிரமாணத்தை மீறுகிறவர் என்று காணப்படுவார். நியாயப்பிரமாணத்தை மீறின பாவத்திற்கு உட்பட்டவராக காணப்படுவார். ஆனால் பவுலோ தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்கிறார்.
அப்போஸ்தலர் பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து தன்னுடைய உபதேசத்தை சொல்லுகிறார். அவர் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் நீதிமானாக்கப்பட முடியும் என்று பவுல் எதிர்பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசமே தன்னை நீதிமானாக்கும் என்று பவுல் விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தி இருக்கிறார். மனுஷரை மீட்பதற்கு தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தி இருக்கிறார். மனுஷருடைய ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு பலி தேவையில்லை. அப்போஸ்தலர் பவுல் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவராக இருந்தாலும் தன்னை நியாயப்பிரமாணம் இல்லாதவராக காண்பித்துக் கொள்ளவில்லை. தேவனுக்கென்று பிழைக்கும்படியாகவே அவர் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்கிறார். சுவிசேஷத்தின் உபதேசம் நம்முடைய கடமைகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்காது. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்தே ஆக வேண்டும். நம்முடைய கடமைகளை செய்வதற்கு சுவிசேஷம் நம்மை பலப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் பவுல் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவராக இருந்தாலும் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாகவே அவர் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவராக இருக்கிறார். தேவனுக்கென்று புதிய ஜீவனையும் மேன்மையான ஜீவனையும் ஜீவிக்கும்படியாகவே அவர் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கென்று பிழைக்கிறார். அவர் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆயினும் பிழைத்திருக்கிறார். இனி அவரல்ல, கிறிஸ்துவே அவருக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையில் பவுல் ஆறுதல் அடைந்திருக்கிறார். தேவ கிருபை அவருக்கு சுயமாய் கிடைக்கவில்லை. அந்த கிருபையை அவர் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுலிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மரணத்தை பவுல் நினைவு கூர்ந்து தானும் பாவத்திற்கு மரித்திருப்பதாக சொல்லுகிறார். பவுல் பாவத்திற்கு மரித்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து தனக்குள் பிழைத்திருப்பதாக பவுல் அறிக்கை செய்கிறார். பவுல் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறார். அதே வேளையில் அவர் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். வெளிப்பார்வைக்கு பவுல் மற்ற மனுஷரைப் போல இருந்தாலும் அவருடைய உள்ளான ஜீவியம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர் மாம்சத்தில் பிழைத்திருந்தாலும் அவர் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். உண்மையான விசுவாசம் உடையவர்கள் விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பார்கள். எல்லோரும் மாம்சத்தில் பிழைத்திருந்தாலும் எல்லோரும் விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ மாம்சத்திலே விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலர் பவுல் நீதிமானாக்கப்படுவதை பற்றி சொல்லும்போது தேவனுடைய கிருபையை பற்றியும் சொல்லுகிறார். பவுல் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வராது. அது தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே வரும். நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். மோசேயின் பிரமாணத்தினால் நமக்கு ரட்சிப்பு வரும் என்றால் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தது தேவையற்றதாக இருக்கும். மோசேயின் பிரமாணத்தினால் மனுஷருக்கு ரட்சிப்பு உண்டாகாது. ஆகையினால்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். சுபாவத்தின்படி யூதர் என்பது யூத தேசத்தின் பிரஜைகள், யூத பெற்றோர்களுக்கு பிறந்தவர்களை குறிக்கும். தேவனை பற்றியும் நியாயப்பிரமாணத்தை பற்றியும் அறிவில்லாத புறஜாதியாரை அக்காலத்தில் புறஜாதியாரில் பிறந்த பாவிகள் என்று அழைத்தார்கள். ஒரு மனுஷன் எவ்வாறு நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை இந்த வாக்கியம் தெளிவாக விளக்குகிறது. கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோம். ஆனாலும் நமது பாவத்திற்கு கிறிஸ்து காரணமல்ல. கிறிஸ்துவின் மரணத்தினால் நியாயப்பிரமாணம் இடித்து போடப்பட்டது. அதை நாம் மறுபடியும் கட்டக்கூடாது. திரும்பவும் கட்டுவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு எதிரான செயல். இதை செய்யும் போது நாம் கிறிஸ்துவுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். பவுல் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தார். தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக
பவுல் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தார். தனக்காக நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததாக கூறுகிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவுடனே கூட பவுலும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிய போது தானும் உயிரோடு எழும்பியதாகவும் பவுல் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆகையினால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிப்பு இல்லை என்பது தெளிவாகிறது. பவுல் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடே கூட பிழைத்தும் இருக்கிறார். ஆகையினால் தனக்குள் பிழைத்திருப்பது தானல்ல, கிறிஸ்துவே தனக்குள் பிழைத்திருப்பதாக கூறுகிறார். பவுல் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, தன்னில் அன்பு கூர்ந்து தனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பதாக பவுல் கூறுகிறார். பவுல் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில்லை. நீதி, நீதிமானாக்கப்படுதல், ரட்சிப்பு ஆகியவை நியாயப்பிரமாணத்தினால் வரவில்லை. அவை நியாயப்பிரமாணத்தினால் வரும் என்றால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்கும். நீதி, நீதிமானாக்கப்படுதல், ரட்சிப்பு ஆகியவை நியாயப்பிரமாணத்தினால் வராமல் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவே வருகிறது. கிறிஸ்துவின் மரணம் நமது ரட்சிப்புக்கு மிகவும் பயனுள்ளது. நியாயப்பிரமாணம் நமது ரட்சிப்புக்கு பயனற்றது.